கைலையில் அலங்கார மண்டபத்தில் ஒருமுறை சிவபெருமான் தன்னை கண்ணாடியில் கண்டார். ஒரு கணம் அவர் அழகில் அவரே சுக்கி போய் விட்டார். நம்மில் சிலர் கண்ணாடியில் தெரியும் நம் உருவத்தை பார்த்து பேசுவதில்லையா? அதுபோல கண்ணாடியில் தெரிந்த தன்னுடைய பிம்பத்தை நோக்கி, அழகு சுந்தரா, கொஞ்சம் வெளியே வா என்று அழைத்தார். அழைப்பது யார்? காலத்தையே நிர்ணயிப்பவன் அல்லவா? அவருடைய வாயிலிருந்து வாக்கு வெளிவருவது என்ன சாதாரண வார்த்தைகளா? வேதங்களை விட புனிதமானவை ஆயிற்றே. எனவே கண்ணாடியில் பார்த்து ரசித்த உருவம் உடனே நேரில் வந்துவிட்டது. நிழல் நிஜமாகிவிட்டது. பரமன் வாக்கிற்கு உள்ள வலிமை இது. தன்னுடைய பிம்பத்திலிருந்து வந்த அந்த உருவத்திற்கு சுந்தரர் என பெயரிட்டார் சிவபெருமான். பெயர் சுட்டினால் போதுமா? ஏதாவது பணியை தர வேண்டும் அல்லவா? தன்னுடைய திருநீற்று பேழையை தாங்கும் பணியை கொடுத்தார். நிழலுக்கு கிடைத்த பாக்கியத்தை பார்த்தீர்களா? இருந்தாலும் நல்லோர் நிழலாக இருக்க வேண்டும். எப்போதெல்லாம் இறைவன் திருநீறு பூச வேண்டும் என்று கருதுகிறாரோ அப்போதெல்லாம் திருநீறு கொண்டு போகும் பணியை செய்து வந்தார் நிழலில் உருவான சுந்தரர். அதாவது ஈசனின் நேரடி உதவியாளர். இது நந்திக்கும் கிடைக்காத பேரு.